நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப தீவிரமாக மாறிச்சு. அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் மனித வாழ்க்கையை எளிதாக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிரும், அப்புறம் நம்ம வாழ்க்கை எளிதாக மாறும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி வந்தோம். நோய்கள்லாம் குணமாயிடும், மருந்து பயங்கர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நோயை குணப்படுத்திடுவாங்க, குற்றங்கள்லாம் சரியாயிடும், பெண் அடிமைத்தனம்லாம் சரி, பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். மனித வாழ்க்கை ஈஸியாக மாறிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மனித வாழ்க்கை இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஈஸியாக இருந்தது மனித வாழ்க்கை. சுதந்திரமாக தூங்கணும்னு நினச்சா தூங்கலாம். எல்லோரும் விவசாயம் தான் பார்த்தாங்க. நீ தூங்கணும்னு நினச்சா தூங்கலாம், நீ வேலை செய்யணும்னு நினச்சா வேலை செய்யலாம். அந்த மாதிரி சுதந்திரமாக இருந்தது கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லோரும் ஏதோ ஒரு கம்பெனியில், எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துட்டு நீ தூங்க முடியாது, தூங்கணும்னு நினச்சா தூங்க முடியாது. அங்கே 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறது. இன்னும் பார்த்திங்கன்னா படிக்காத நிறைய மக்கள் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 10-12 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்படி நிறைய கொத்தடி. அப்போது இந்த உலகத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நம்ம மனிதர்கள் மாட்டிக்கிட்டாங்க, வசமாக முன்னாடியாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பமாக உறவுகளோடு இருந்தோம், சொந்தங்களோடு இருந்தோம். இப்போ பார்த்தா உறவுகள்லாம் பிரிஞ்சு போச்சு, தனியாக மாட்டிக்கிட்டோம். அந்தளவுக்கு மனித வாழ்க்கை கஷ்டமாக மாறி போச்சு. ஈஸியாக மாறணும்னு இப்போ கஷ்டமாக மாறி போச்சு. அப்புறம் நோய்கள்லாம் சரியாயிடும்னு நினச்சோம். நோய்கள்லாம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. குற்றங்கள் சரியாயிடும்னு பார்த்தோம், குற்றங்கள்லாம் நவீனமாகிடுச்சு. எல்லாமே பெண்கள் விடுதலை அடைந்துவார்கள்னு பார்த்தா, இப்போ முன்னாடி பெண்கள் அடிமையாக இருந்தாங்க, படிக்காமல் இருந்தாங்க. அதுபோல் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினார்கள். அந்த ஆண்களும் படிக்காமல் இருந்தாங்க, இன்றைக்கி படிச்சிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பெண்கள் படித்தவர்களாக அடிமைகளாக இருக்கிறார்கள், படித்த அடிமைகளாக இருக்கிறார்கள். படித்த பெண்களை இன்று ஆண்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். நல்லா படிச்சுட்டு அடிமைப்படுத்துகிறான். பெண்கள் நல்லா படிச்சுவிட்டு அடிமையாக இருக்காங்க, ஆண்கள் நல்லா படிச்சுட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். நவீன முறையில் அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்காங்க. அன்றைக்கி அம்மியில் அரைச்சாங்க, இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறாங்க. அன்றைக்கி விறகடுப்பில் வச்சாங்க, இன்றைக்கி ஸ்டவ் அடுப்பில். பெண்ணடிமைத்தனம் என்பது நவீனமாக இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில். அவங்களுக்கு ஓய்வு இல்லை. எல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு இருக்கலாம்னு பார்த்தா வீட்டில் ஏகப்பட்ட வேலை. வீடே ஒரு தொழிற்சாலை போல் ஆகிப்போச்சு. ஆடம்பரமான வீடு, பெரிய வீடுகளை கட்டும்போது வீட்டுக்குள்ளே தொழிற்சாலை, ஆட்கள் போட்டு வேலைக்கு ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு வீட்டில் அவ்வளோ வேலைகள் வந்து விட்டது. அந்தளவுக்கு மனிதர்கள் எளிதாக இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும், நியாயம் பிறந்துடும், ஆரோக்கியமாகிடுவாங்க, நோய்கள்லாம் குணமாகிடும், குற்றங்களே நடக்காதுன்னு நினச்சி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ எல்லா பிரச்சனைகளும். அன்னைக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இன்றைக்கி இருக்குது. மூட நம்பிக்கைகள் அத்தனையும் இன்றைக்கி இருக்குது. எல்லாமே இருக்குது. எதுவும் சரியாகலை. எல்லாம் நவீனமாக இருக்குது. எல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் அந்த வளர்ச்சிங்கிறது எல்லாவற்றிலுமே ஏற்பட்டிருக்கு. குற்றத்துலேயும் சரி, மூட நம்பிக்கையிலையும் சரி, அடிமைத்தனத்திலும் சரி, நோய்கள்லையும் சரி, அறிவியல் தொழில்நுட்பத்தோட உதவியோட அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் மனிதர்களுக்கு இது தீர்வை தராதுன்னு உணர்ந்துட்டாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தீர்வு கிடைக்காது, நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்காது, உறவுகள் ஒரு குடும்பமாக சந்தோஷமாலாம் வாழவே முடியாது, இன்னும் தனித்தனியாக தான் பிரிஞ்சு போவாங்க. விபத்துகள், அன்றைக்காவது 50 வருஷத்துக்கு முன்னாடி விபத்துகளால் யாரும் சாக மாட்டாங்க, வண்டிகளே கிடையாது, வாகனங்களே கிடையாது. இன்றைக்கி பார்த்தா விபத்துகளால் 10 லட்சம் வருஷம் ஆகுறாங்க, வெளியே போய்ட்டு வீடு திரும்ப முடியாது. அப்படி நிம்மதியாகவே இல்லை. அந்த மாதிரி தான் முன்னாடியாவது கொஞ்சம் இருந்தது, அது இப்போவும் இல்லை, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இது சரியில்லை, இது சரியான உலகம் அல்ல, இது மேற்கொண்டு முன்னேறுவதற்கான நம்பிக்கை மனிதர்களிடம் இப்போ இல்லை. மேற்கொண்டு இந்த உலகம் நல்லா இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை தருகிற விஷயம் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, திரும்பிடுவாங்க. அப்போ அதே இருந்துச்சு, சரி கடந்த காலம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது சிறப்பாக இருந்ததுன்னா நான் எதுக்கு இந்த காலத்துக்கு வராங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வராங்க? இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு ஏன் வராங்க? அப்போ அன்றைக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அப்போ அன்றைக்கும் பெண்கள் அடிமையாக இருந்தாங்க, ஆணாதிக்கம், சர்வாதிகாரம், மூட நம்பிக்கைகள், நோய்கள்ங்கிறது அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கி இன்னும் நவீனமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போது இப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை? மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு உலகம், பெண்கள் சுதந்திரமாக ஒரு உலகம்,
அதுக்காக பின்னாடி திரும்பவும் இந்த உலகத்துக்கு மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த உலகத்து மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதுக்காக நம்ம பழைய உலகத்துக்கே போய்டும், அப்படி கிடையாது. புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். பழைய உலகத்தில் உள்ள தவறுகள், அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் உள்ள தவறுகள், இதிலெல்லாம் தீர்வு என்ன, நோய்களுக்கு என்ன தீர்வு, அதுபோல் குற்றங்களுக்கு என்ன தீர்வு, எல்லாத்தையும் தீர்வு கண்டுபிடிச்சு ஒரு புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு புதிய உலகத்திற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. ஒரு புதிய உலகம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான வடிவமைப்பும் விதிமுறைகளும் என்னிடத்தில் இருக்கிறது. எனது வீடியோக்களை தொடர்ந்து கேளுங்கள்.